ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மலாய் கோஃப்தா. ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வந்துருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோஃப்தா செய்கிறதுக்காக பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பொட்டேட்டோட கொஞ்சோண்டு சில்லி, கொஞ்சோண்டு கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் ஆனியன் கொஞ்சம், இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா மேஷ் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மேஷ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போனா தான் நம்மளுக்கு கொஞ்சம் பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இல்லைனா நமக்கு ஃப்ரை பண்ணும்போது தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ இந்த மசிச்சு வச்ச எல்லாத்தையும் நம்ம ஒன்றமாக சேர்த்து நம்ம ஒரு பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம கடாயில் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பால்ஸாக நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம், கேஷ்யூஸ், நட்ஸ், இந்த மாதிரி என்ன நீங்கள் விருப்பப்பட்டாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ண பொட்டேட்டோஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்மளோட கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வதக்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நம்ம ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஒரு 1.5 வெங்காயத்தை நல்லா நீட்டமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம நம்ம இஷ்டம் தான், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணுன்ற தேவை கிடையாது. ஸோ ஒரு 1.5 ஆனியன் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போது இது கூட நான் கொஞ்சோண்டு கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பேஸ்ட்டாக போடுறதுனாலும் போடலாம். நம்ம அரைக்க போகிறோம் அப்படிங்கிறனால நான் அப்படியே இதில் கட் பண்ணி மட்டும் போட்டிருக்கேன். இப்போது இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு இதில் ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் சைஸாக, கொஞ்சம் நார்மல் சைஸாக இருந்ததுனால நான் இது ஒரு 3 டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 போட்டுக்கோங்க. தட்டினா அண்ட் இல்லை உங்கள் கிரேவி எவ்வளோ தேவையோ அதை பற்றி நல்லா வதங்கட்டும். இதில் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போது இதில் கேஷ்யூ நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுவும் சேர்ந்து இதில் நல்லா வதங்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிச்சு. இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிடலாம். ஸோ பேன் சூடானதுக்கப்புறமேட்டுக்கு பட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இது ஃபுல்லாகவே பட்டரில் செய்ய போகிறேன். நீங்கள் ஆயில் கொஞ்சம் செய்கிறதுனாலும் பட்டர் ப்ளஸ் ஆயில் சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் உருகுனதுக்கப்புறமேட்டுக்கு இதில் கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் 1 பே லீஃப், 2 கிராம்பு போட்டுக்கிறேன், கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் ஏலக்காய் 1 போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பட்டர் நல்லா உருகி பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு இதில் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த கிரேவியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சு திக்காகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட கிரேவி ரெடி ஆச்சு. இதில் நம்ம பால்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சோண்டு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். தஸ் அவர் மலாய் கோஃப்தா இஸ் ரெடி. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எனக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்கள் சந்திக்கலாம். சார் பாய் ஃப்ரம் மீ மோக்ஷியா. பாய்.